Student, our chapter 1 பார்க்கிறோம் application of matrices and determinants. So the last topic in chapter 1. So the application of matrices. Application of matrices. Example 1.38. Determine the value of lambda for which the following system of equations 3 lambda minus 8 into x plus 3y plus 3z equal to 0, comma 3x plus 3 lambda minus 8 into y plus 3z equal to 0, comma 3x plus 3y plus 3 lambda minus minus 8 into z equal to 0 has a non-trivial solution. So non-trivial solution. Non-trivial solution means infinitely many solution. Infinitely many solution. Reason constant value என்ன இருக்கும் 0 இருக்கும். Constant value 0. So constant value 0 இருந்துச்சுன்னா இதை நீங்க என்ன செய்யணும் infinitely many solution சொல்றதை விட நீங்க செய்யணும் non-trivial solution தான் கரெக்ட். Non-trivial solution. என்ன क्वेश्चन கேட்காங்க டிட்டர்மைன் தி வேல்யூஸ் ஆஃப் லாம்டா. இதில் வரக்கூடிய லாம்டாவுக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணலாம்? அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்கும். அதான் क्वेश्चन. இந்த லாம்டாவுக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணணும்? டிட்டர்மைன் தி வேல்யூஸ் ஆஃப் லாம்டா ஃபார் வித் தி ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இந்த லாம்டாவுக்கு என்ன வேல்யூ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஹேஸ் எ நான் ட்ரிவியல் சொல்யூஷன். அப்போ நான் ட்ரிவியல் சொல்யூஷனா இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ லாம்டாவுக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணணும்? இதுதான் क्वेश्चन. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க ஃபர்ஸ்ட் the homogeneous system has a non-trivial solution if and only if the determinants of the coefficient matrix is 0. So in the homogeneous system of equation என்ன ரீசன் இதில் வந்து என்ன இருக்கும் no constant value in given equations. So because these equations are homogeneous equations. So homogeneous system has a non-trivial solution if and only if the determinant of the coefficient matrix is 0. அப்படின்னா நீங்கள் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எதுவும் ஒன்று இருக்கும் 0 இருக்கும். தென் இந்த வேல்யூ அப்படியே நீங்கள் டிட்டர்மினன்ட்ல எடுக்கணும். அதான் மேட்ரு. ஸோ இது ஹோமோஜினஸ் சிஸ்டம் இருக்கணும். நான் ட்ரிவியல் சொல்யூஷன் ஹோமோஜினஸ் சிஸ்டம் நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்கணும். இது கண்டிஷன். இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம்? இது வந்து டிட்டர்மெண்ட் எடுக்கலாம். ஸோ அப்போ டிட்டர்மெண்ட் எடுத்து அந்த எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற பாருங்கள். டிட்டர்மெண்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ டிட்டர்மெண்ட் எடுக்கிறோம். எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. The coefficient of x, y, z in first equation that is 3 lambda minus 8 3 3. So second equation 3 lambda minus 8 3. So third equation 3 lambda minus 8. So இப்போ பாருங்க இதை வந்து R1 நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். R1 plus R2 plus R3. So R1 R2 R3 இதெல்லாம் ஆட் பண்ணி எழுதணும். R1ல ஆட் பண்ணி எழுதுங்க. இதெல்லாம் நினைச்சணும் மேலே ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேலே ஆட் பண்ணிங்கன்னா 3 lambda minus 8 plus 3 plus 3. இது 3 plus 3 lambda minus 8 plus 3. 3 plus 3 plus 3 lambda minus 8. ஸோ இது நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 3 lambda minus 2. 3 lambda minus 2. 3 lambda minus 2. இதெல்லாம் ஷார்ட்கட்டாக அங்கே எழுதிக்கிறோம் பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ அப்புறம் 3 lambda minus 2, 3 lambda minus 2, 3 lambda minus 2. ஸோ செகண்ட் ரோ, தேர்ட் ரோ ஸோ அப்படியே இருக்கட்டும். நீங்கள் என்ன செய்றீங்க ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் என்ன செய்யணும் சேஞ்ச் த ஃபர்ஸ்ட் ரோ. அப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறோம்? R1 சேஞ்ச் R1 plus R2 plus R3. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி எழுதுறோம் R1. அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரிசல்ட் 3 lambda minus 2, 3 lambda minus 2, 3 lambda minus 2. So second row, third row சேமாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா
3x minus 2 நம்ம டேக் அவுட் பண்ணுறோம். டேக் அவுட் ஃப்ரம் R1. அப்படி R1 டேக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இருக்கும் 1 1 1 ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ சேம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், R1 R2 R3ல இந்த டேர்ம்ஸ் நம்ம நினைச்சிடும் 0வா மாற்றணும். ஸோ அப்படி 0வா மாற்றுறதுக்கு நினைச்சிருங்க R2வை சேஞ்ச் பண்ணுறோம். R2 minus 3R1 இந்த 3 இங்கே ஆட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணி நினைச்சிடும் R2 minus 3R1. ஸோ R3 சேஞ்ச் பண்ணுறோம். R3 minus 3R1. R3 minus 3R1. 3 lambda minus 2 into, so first row 1 1 1, second row நீங்க இங்க 3 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு 3 3 3 இத அஸ்யூம் பண்ணிடுங்க. சோ 3 மல்டிப்ளை பண்ணா அஸ்யூம் பண்ணினா 3 minus 3 0. 3 lambda minus 8 minus 3 அப்ப minus 11. So 3 minus 3 0. நம்ம இங்க நினைச்சீங்க 3 மல்டிப்ளை பண்ணி நினைச்சோம் R3 ஐ சேஞ்ச் பண்றோம். R3 minus 3R1 அப்படி நீங்க ஆபரேட் பண்ணீங்கன்னா என்ன இருக்கும், இங்க 3 மல்டிப்ளை பண்ணதா அஸ்யூம் பண்ணீங்கன்னா 3 minus 3 0. 3 minus 3 0. 3 lambda minus 8 minus 3 equal அப்போ minus 11. 3 lambda minus 11 equal to 0. So அப்போ 3 lambda minus 2 இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம் மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இது மட்டும்தான் வரும். இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 3 lambda minus 11 whole square equal to 0. So 3 lambda minus 2 into 3 lambda minus 11 whole square equal to 0. So நீங்கள் அப்போ என்ன செய்யணும், இண்டிவிஜுவலாக நீங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க ஒவ்வொரு ஃபேக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஈக்குவல் டு 0, செகண்ட் ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் 3 lambda minus 2 equal to 0. So 3 lambda equal to 2 lambda equal to 2 by 3. And 3 lambda minus 11 equal to 0. 3 lambda equal to 11. Lambda equal to 11 by 3. Our lambda value 2 by 3 or lambda value 11 by 3. So, இங்க என்ன question கேட்குறாங்க, determine the values of lambda. Lambdaவுக்கு என்ன வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா has a non-trivial solution. அப்போ non-trivial solution வரணும் அப்படின்னா இங்கே lambda value 2 by 3 or 11 by 3. ஒன்று 2 by 3 அல்லது 11 by 3. அதை நீங்கள் இந்த lambda இருக்கிற அந்த பிளேஸில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்கும், has a non-trivial solution. Non-trivial solution உங்களுக்கு ரிசல்ட்டாக வரும். தேங்க்யூ. Dear student, திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Determine the value of lambda for which the following system of equation கொடுத்துருப்பாங்க has a non-trivial solution. லாம்டாவுக்கு என்ன வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு non-trivial solution கிடைக்கும்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் the homogeneous system has a non-trivial solution if and only if the determinant of the coefficient matrix is 0. அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க, இதில் ஃபஸ்ட்டு அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை நீங்கள் என்ன செய்யணும், டிட்டர்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும், கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை டிட்டர்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். டிட்டர்மெண்ட் கன்வெர்ட் பண்ணிட்டு இது என்ன செய்யணும், இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ரோ செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ரோ தேர்ட் ஈக்குவேஷன். அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x y z. ஸோ தென் சேஞ்ச் தி R1. அப்போ R1 + R2 + R3 இதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம். ஆட் பண்ணீங்கன்னா ரிசல்ட் என்ன இருக்கும், first row is 3 lambda minus 2, 3 lambda minus 2, 3 lambda minus 2. Second, third are same. And 3 lambda minus 2 நம்ம என்ன take out பண்ணுறோம். Take out from R1 by 3 lambda minus 2. We get 1 1 1 3 3 lambda minus 2 3 3 3 3 lambda minus 8. So அடுத்து என்ன செய்றீங்க, செகண்ட் ரோ தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன செய்யணும், 0வாக நீங்கள் வச்சுருங்க. சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணுறதுக்கு R2 சேஞ்ச் பண்ணுவோம். R2 minus 3R1. R3 சேஞ்ச் R3 minus 3R1. ஸோ அப்படி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ரிசல்ட் என்ன இருக்கும், செகண்ட் ரோ தேர்ட் ரோ என்ன இருக்கும், 0 3 lambda minus 11 0 0 0 3 lambda minus 11. இப்போ நீங்கள் செய்யுங்க எக்ஸ்பாண்டிங் ரோ R1. So expanding through R1, we get 3 lambda minus 11 whole square.
So you get 2 factors. So இதை செய்தீங்க 3 ஃபேக்டராக இருக்கும். ஸோ இது வந்து சேம் ஃபேக்டருங்களை நம்ம நினச்சலாம் 2 ஃபேக்டராக நீங்கள் நினச்சி எடுத்துக்கோங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம், லாம்டா 2/3. செகண்ட் ஃபேக்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம், லாம்டா 11/3. இந்த வேல்யூவில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேஸ் எ நான் ட்ரிவியல் சொல்யூஷன். தேங்க்யூ. Dear student, example 1.40. If the system of equations px plus qy plus cz equal to 0, comma ax plus qy plus cz equal to 0, and ax plus by plus rz equal to 0 has a non-trivial solution, and p not equal to a, q not equal to b, r not equal to c. Prove that p by p minus a plus q by q minus b plus c r by r minus c equal to 2. So the equation like one here. Given 3 equations has a non-trivial solution. ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, p not equal to a, q not equal to b, r not equal to c. And prove that p by p minus a plus q by q minus p plus r by r minus c equal to 2. It's a very important question. So first solution, given that the system has a non-trivial solution. The first step கொடுத்தாச்சு. Given 3 equations has a non-trivial solution, then the determinant of the coefficient matrix is 0. இப்போ அப்படின்னா இது non-trivial solution, இது non-trivial solution ஆக இருந்தா therefore the determinant of the coefficient matrix is 0. Then determinant of first என்ன பண்றீங்க, the coefficient of x, y, z values. So first equation first row, second equation second row, third equation third row. So the coefficient of x, y, z in p, q, r, p. Can we stop? Dear student, so first equation, the coefficient of x, y, z in p, b, c. Second equation, a, q, c. Third equation, the coefficient of x, y, z is a, p, r equal to 0. So in the determinant எப்போ 0 இருக்கும், the system has non-trivial solution. இது important word, non-trivial solution. So அதே சமயம் எப்படி இருக்கணும், homogeneous equation. The system has a homogeneous equation. So if the homogeneous system of equation, the very system of homogeneous system of equation, the homogeneous system of equation has a non-trivial solution. So the condition p not equal to a, q not equal to b, r not equal to c. Prove that. இதை prove பண்ணி காமிக்கணும். So the 3 equation has a non-trivial solution. Non-trivial solution இருந்தால் மட்டும் தான் நீங்கள் determinant எடுக்க முடியும். So the determinant of the coefficient matrix is 0. அப்படி தெரியுங்க, determinant equal to 0. So operate பண்ணுறோம், operate R2 minus R1, R3 சேஞ்ச் பண்ணுறோம், R3 minus R1. அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஸோ அப்படியே தான் இருக்கும், PPC. செகண்ட் ரோ R2 மைனஸ், அப்போ Q மைனஸ் P, Q மைனஸ் B, C மைனஸ் C 0, A மைனஸ் P, P minus P 0, R minus C equal to 0. So இதை பாருங்க, A minus P, A minus P அது நீங்கள் எப்படி இருக்குன்னா மைனஸை காமனாக எடுத்துருக்கோம். எங்கே காமனாக மைனஸ் ஆஃப் P minus A, மைனஸ் ஆஃப் P minus A. ஸோ இது எதுக்காக இப்படி எழுதிருக்கோம், P ஃபர்ஸ்ட் வர மாதிரி எழுதிக்கணும், PQR இது ஃபர்ஸ்ட் வரணும். ஏன் அப்படின்னா P not equal to A, Q not equal to B, R not equal to, அப்போ PQR லெஃப்ட் சைடு இருக்கணும். இங்கே நம்ம என்ன இருக்கு, லெஃப்ட் சைடு P வரணும், ரைட் சைடு தான் A. இங்கே PQR. ஸோ இந்த ப்ரொசீஜர், ஸோ நம்ம நினைச்சிருக்கோம் இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இதை எழுதிருக்கோம். அந்த கண்டிஷன் P மைனஸ் P not equal to A, Q not equal to B, R not equal, அதனால நீங்கள் மைனஸ் காமனாக எடுத்துருக்கோம். இதை மட்டும்
a minus bங்கிறத எழுதிருக்கோம். அந்த minus of p minus a, minus of p minus a, இந்த மாதிரி நீங்க எழுதிக்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம், taking p minus a, q minus p and r minus c from c1, c2, c3 respectively. இங்க first column இது வந்து எதை வெளிய எடுக்கணும், p minus a வெளிய எடுக்கணும். சப்போஸ் பாருங்க நீங்க இதுல p minus a எடுத்துறலாம், இங்க எடுக்க முடியல டினாமினேட்டர்ல வந்துரும். அப்போ p by p minus a. இங்க q minus b வெளிய எடுக்கும்போது இங்க எடுத்துறலாம், இதுல எடுக்க முடியாது. அப்போ by p minus q minus b என்ன வெச்சறோம், taking q minus b from column 2, taking r minus c, taking r minus c from column 3. We get p minus q and q minus b and r minus c into p by p minus a, p by q minus b, c by r minus c. So இதுல p minus minus 1 minus 1, இது q minus take out பண்ணா 1 0, இது 0 1 equal to 0. But p minus a not equal to 0, q minus p not equal to 0, r minus not equal to 0, then so the value எதுமே நான் 0 க்கு ஈக்குவல் வராது. p minus q not equal to, இது கண்டிஷன் பாருங்க, p not equal to a, then p minus a not equal to 0, q not equal to b, q minus p not equal to 0, then r minus r not equal to c, r minus c equal to 0. So இந்த ரூல்ஸ் தான் நம்ம இங்க பார்க்கணும். So p not equal to a, இதை நீங்க ரைட் சைடு கொண்டு போயிருங்க, p not equal to a, இங்க q not equal to b, r not equal to a. இந்த கண்டிஷன் இருந்தா தான் இதை நீங்க ப்ரூவ் பண்ண முடியும். தென் இது கண்டிஷனுக்கு இதை நீங்க நினைச்சிரோம் ப்ரூவ் பண்றோம். அப்ப நீங்க என்ன செய்றீங்க, இது எல்லாமே 0க்கு ஈக்குவல் டு கிடையாது. அதனால நீங்க என்ன செய்யலாம், இந்த டேர்ம்ஸே நீங்க விட்டுறலாம். ஸோ இதை நீங்க டெலீட் பண்ணிடணும். டெலீட் பண்ணிட்டு நீங்க எதை மட்டும் எடுத்தா போதும் அப்படின்னா என்ன செய்யுங்க, டிட்டர்மெண்ட் ஒன்லி டிட்டர்மெண்ட் வேல்யூ, டேக்கிங் ஒன்லி டிட்டர்மெண்ட் வேல்யூ, தென் எக்ஸ்பாண்டிங் ஃப்ரம் r1. r1 எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா p by p minus a into நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா 1 minus 0. ஸோ செகண்ட் டேர்ம் ஸ்டார்டிங் ஃப்ரம் minus of p minus q minus p into minus 1 minus 0 plus 0 plus 0 plus c by r minus c into இதை நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா 0 plus 1. So p by p minus q into 1, p by p minus q. So minus 1 minus 1 plus p by q minus b. So c by r minus 1 into 1, c by r minus c. The next step, இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ணணும், p by p minus a. So first fraction okay, second fraction q by q minus p. So அங்க என்ன இருக்கு, p இருக்கு, b by q minus a, இங்க என்ன இருக்கு, q by q minus p. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த q by q minus p வரணும். அந்த டேர்ம் இல்ல, அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கோம், q minus of q minus p by அப்படின்னு நினைச்சிரோம். டினாமினேட்டர் சேஞ்ச் பண்றோம், சேஞ்ச் இன் டினாமினேட்டர். we get q minus of q minus p by q minus p. அதே மாதிரி தேர்ட் ஃபிராக்ஷன் எப்படி இருக்கணும், r by r minus c, இங்க c by r minus c. அப்ப இருந்துச்சுனோ r minus of r minus c by r minus c. இப்போ ஒரு क्वेश्चन இருக்கு, எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படினா பாருங்க, இங்க b இருக்கு, நம்ம டினாமினேட்டர் தான் நீங்க பார்க்கணும். டினாமினேட்டர் என்ன இருக்கு, q minus b, டினாமினேட்டர் q minus b. அப்போ இந்த டினாமினேட்டர் q minus b நியூமரேட்டருக்கு கனெக்ட் பண்றோம். நியூமரேட்டருக்கு வரும்போது நான் இந்த டேர்ம் மேல வரும்போது இங்க இருக்கு q minus b ன்னு இருக்கு, அங்க q இல்ல. அப்ப என்ன செய்யணும், பிளஸ் q minus q. ஆக்சுவலா எப்படி இருக்கும் பாருங்க, இந்த டேர்ம் வந்து q
minus q இந்த ஃபிராக்ஷன் மட்டும் தனியா பார்ப்போம் பாருங்க p by q minus b equal to q minus q plus b by q minus b நம்ம நியூமரேட்டர்ல plus q minus q இதெல்லாம் உங்களுக்கு வேல்யூ மாறாது plus q minus q அந்த மாதிரி எழுதிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம் q ஃபர்ஸ்ட் q போடுவோம் இல்ல மைனஸ் காமனா எடுத்துங்க q minus b by q minus b சோ இந்த மாதிரி நீங்க என்ன ஆன்சர் பண்ணணும் வெச்சிருக்கோம் நியூமரேட்டர்ல minus q plus q minus q நம்ம என்ன இருக்கும் plus or நியூமரேட்டர்ல plus or minus or இப்ப நீங்க எடுத்து வெச்சிரோம் மைனஸ் காமனா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும் இது அது மாதிரி எழுதணும் பண்ணிடலாம் இப்போ r minus of r minus c by r minus c இது பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் p by p minus a plus இந்த q minus p இங்க LCM மெத்தட்ல என்ன செய்யணும் செப்பரேட் பண்றோம் LCM மெத்தட் the separating from LCM method அப்ப q by q minus p so minus காமனா வந்துரும் q minus p by q minus p plus r by r minus c LCM method using LCM r by r minus c minus r minus c by r minus c so q minus p by q minus c divide பண்ணீங்கன்னா 1 r minus c by r minus c divide பண்ணீங்கன்னா 1 so minus 1 minus 1 அப்போ minus 2 so minus 2 நீங்க ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா plus 2 இது minus 1 this minus 1 so minus 1 minus 1 minus 2 this term going to right side you get 2 in right side அப்ப p by p minus q plus q by r q minus p plus r by r minus c equal to 2 last one yes student after இதை explain பண்றது சம்ம very important big question in the system of equation you will see equation as a non-trivial solution and p not equal to a q not equal to b comma r not equal to c so that p by p minus c q by q minus c plus r by r minus c equal to 2 so first the condition given that the system has a non-trivial solution therefore the determinant of the coefficient matrix is 0 அப்ப நீங்க 0 ன்னு எடுத்துறீங்க இது first equation coefficient of matrix x y is such value r1 r2 r3 so அத நீங்க என்ன செய்வீங்க ஆபரேட் பண்றோம் எதை சேஞ்ச் பண்றோம் r2 r3 சேஞ்ச் பண்றோம் அப்படி சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன இருக்கும் r2 r1 இங்க r2 ல நீங்க எழுதணும் r3 r2 r1 in அப்ப p q p b p so நீங்க r2 சேஞ்ச் பண்ணா a p q p 0 a p 0 r c இத நீங்க என்ன செய்வீங்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும் என்ன செய்யணும் r1 r2 அத ஃபர்ஸ்ட் டேர்ம் நீங்க மைனஸ் என்ன செய்யணும் காமனா எழுதணும் எழுதினா மைனஸ் இருக்கும் minus of p minus a minus of p minus a நீங்க என்ன செய்வீங்க taking p minus a q minus p r minus c from c1 c2 c3 so c1 இது இருக்கணும் p minus q taking p minus q from c1 taking q minus b from c2 taking r minus c from c3 p minus q q minus b r minus c into p by இத காமனா காமன் ஃபேக்டர் எடுக்கிறோம் இருக்கும்போது இங்க டினாமினேட்டருக்கு p minus a1 இங்க காமனா எடுக்கும்போது டினாமினேட்டர்ல இங்க என்ன செய்ய கொண்டு வந்துடலாம் இங்க டினாமினேட்டர் வந்துரும் இங்க வந்து இதுல தான் எடுக்கலாம் இது இங்க எடுக்க முடியாது அப்ப இங்க என்ன இருக்கும் டினாமினேட்டர் இங்க r minus c டேக் அவுட் பண்ணலாம் இங்க எடுக்க முடியாது அப்ப c by r minus c சோ நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க இது ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் p not equal to a சோ இந்த a நீங்க ரைட் சைடு கொண்டு போய்ட்டீங்க அப்படினா இதை 0 க்கு ஈக்குவேட் பண்ணுங்க ஆனா ஈக்குவேட் பண்ண கூடாதுன்னு கொடுத்திருக்காங்க ஏன்னா p not equal to a தான் இது q not equal to b r not equal to c then so இந்த terms நீங்க என்ன செய்யலாம் delete பண்ணிட்டீங்கன்னா balance determinant value p by p minus q p by q minus b c by r minus c -1 1 0 -1 0 1 so இது expanding from r1 expanding r1 ல expanding பண்றோம்
எக்ஸ்பாண்டிங் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் நீங்கள் எடுக்கும்போது இதை இங்கே கிராஸ் பண்ணணும், செகண்ட் டேர்ம் மைனஸில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ மைனஸ் ஆஃப் பி பை கியூ இன்ட்டு -1 0 + 0 ப்ளஸ் சி பை ஆர் மைனஸ் சி இன்ட்டு 0 + 1. ஸோ ஒவ்வொரு ஃப்ராக்ஷனையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனை 1ஓட மல்டிப்ளை பண்ணுறீங்க, செகண்ட் ஃப்ராக்ஷனை -1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ், தேர்ட் ஃப்ராக்ஷனை 1ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சி பை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் ப்ரூஃப் மெத்தட் படி சேமாக இருக்குது. ஸோ செகண்ட் ஃப்ராக்ஷன் தேர்ட் ஃப்ராக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். இன் நியூமரேட்டரில் சேஞ்ச் பண்ணணும். நியூமரேட்டரில் எப்படி சேஞ்ச் பண்ணுறோம்? இங்கே என்ன இருக்குது? பின்னு இருக்குது, இங்கே கியூ இருக்குது. அப்புறம் என்ன ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ, இது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் அப்படின்னு பண்ணீங்கன்னா இந்த ஸ்டெப் படி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் மைனஸை காமன் ஆகிட்டீங்கன்னா கியூ மைனஸ் பி, இங்கே மைனஸ் ஆஃப் ஆர் மைனஸ் சி. அப்போ பி பை பி மைனஸ் ஏ ப்ளஸ் கியூ பை கியூ மைனஸ் பி, இதை கட் பண்ணிங்கன்னா -1 ஆர் பை ஆர் மைனஸ் சி. ஸோ இங்கேயும் -1, this -1 -2 -2 going to RHS. You get P by P minus Q plus Q by Q minus P plus R by R minus C equal to 2. Thank you. Yes, student. Chapter 5 Chapter 5, 2-dimensional analytical geometry part 2, second part. 2-dimensional analytical geometry part 2. His first topic is circle. So circle, for first topic circle, theorem 1. First theorem, the proof that the equation of the circle with the center 0, 0 and the radius r is x square plus y square equal to r square. So now first proof. What proof pannom? Equation of the circle with the center 0, 0 and the radius r is x square plus y square equal to r square. First, we should draw the circle in graph. So radius or center C, P be the any point on the plane such that CP equal to R. CP equal to R. The distance between C and P equal to R. So the formula distance, root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. So the distance CP, root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square equal to R. Squaring on both sides. x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square equal to R square. So C is x1 x2 is x1 comma y1 equal to x1 comma y1 equal to 0 comma 0, x2 comma y2 equal to x comma y. Then x2 value x, x1 value 0 whole square plus y2 is y minus y1 is 0 whole square equal to R square. Then 0 is not value, then x square plus y square equal to R square. Hence proof. So நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இந்த சம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் we should draw the circle. Let C be the center
and radius r. Any point on the plane is b x comma y such that CP equal to r. CP means the distance to P to C, the root of x2 minus the distance equation, distance formula, root of x2 minus x whole square plus y2 minus y whole square equal to r square. Next, squaring on both sides. We get x2 minus x whole square plus y2 minus y1 whole square equal to r square. So x1 y1 where x1 y1 equal to 0 comma 0, where x2 y2 equal to x comma y. So x2 is x, x1 0, y2 is y, y1 0 equal to r square. So then x square plus y square equal to r square, hence proved. Thank you.